உங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டியை ஹெல்ப் பண்ணும், கிண்டில் பண்ணும். நான் என்ன பண்ணணும், புதுசாக என்ன பண்ண முடியும், இந்த சூழ்நிலைக்கு என்னை எப்படி மாற்றி அமைத்து கொள்ள முடியும், இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த சின்ன சிக்கலை தீர்வு காண்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உள்வுணர்வை தூண்டுவது தான் என்ஜினியரிங். கிரியேட்டிவிட்டி இஸ் பேசிக்கலி தி எசன்ஸ் ஆஃப் என்ஜினியரிங். நவ் இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எல்லோரும் இப்போ இருக்கிற பெற்றோர் ஆனாலும் சரி, மாணவர்கள் ஆனாலும் சரி, ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோர் இன்ஜினியரிங் வந்து மெக்கானிக்கல். ஏன்னா அது ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. மதர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் சொல்லும்போது கூடவே கடந்து வருகிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போது சமீபமாக என்ன பண்ணிட்டோம், அதில் ஈசியும் சேர்த்துட்டோம். இதெல்லாம் பழைய காலத்து படிப்பு அப்படின்னு. ஆனால் இதனோடு சேர்ந்து படிக்கும் பொழுது குறைந்தபட்சம் சில 20 ஆண்டுகளுக்காவது எனக்கு எந்த பிரச்சனை, எதோடு சேர்த்து என்னதை படிக்கணும், எப்படி படித்தா இது எனக்கு அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு நிலையான ஒரு சம்பளத்தில், நிலையான ஒரு பொறுப்பில், நிலையான ஒரு இடத்துல இருக்க முடியும்